ரஜினி சார் போல இருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான் தெரியும். ஓகே. என் பேர் ராஜேஷ். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதில் நான் வந்து நான் ஒரு நடிகர் ஆவணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். மம்முட்டி சார் போல ஒரு ஆள் இருக்குது, மோகன்லால் சார் போல ஒரு ஆள் இருக்குது. இவருக்கு ஒன்றும் அதுக்கு மீத வர முடியாது. எல்லாருக்கும் பெரிய இஷ்டம். என்ன சொல்கிறது தமிழில், அன்பு. ரஜினி சார்னு என்னென்னலாம் கிடைக்குமே அதெல்லாம் இன்னைக்கு வந்து கிடைச்சி கொண்டு இருக்குது. அது சும்மா நான் ஒன்றும் இப்போயும் பாருங்கள், கொஞ்சம் வீடியோஸ் பண்ணியிருக்கு. ஒன்றும் பண்ணாது வந்து இந்த மாதிரி உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறது இதுதான். ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் விஜய் ராகவி கார்த்திகேயன் ஃபார் ருத்ரதாண்டவம் யூடியூப் சேனல் அண்ட் ஐம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ. ஸோ கூலி ரிலீஸ் ஆக போகிற சமயத்தில் திஸ் இஸ் கோனா பி லிட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ரஜினி சாரை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோன்னு. பட் அவரை மாதிரியே வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டில் இருக்க ஒருத்தரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ நன் அதர் தென் மிஸ்டர் ரஜினி ராஜா சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சூப்பர் சார். ஸோ வணக்கம் கூட ரஜினி ஸ்டைலில் தான் சொல்லுவீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். ஸோ யா சார், இப்போது ரஜினி சார் மாதிரி அப்படியே பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டில் போயிட்டுருக்கீங்க. ஸோ இதோட பிகினிங் பாயிண்ட் எங்கே சார்? லைக் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ரஜினி சார் மாதிரி பேசி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதோட பிகினிங் எங்கே? இது வந்து நம்ம சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படையப்பா, பாஷா அப்படி எல்லாமே கூப்பிடுவாங்க. அது வந்து நான் அப்படி அன்னைக்கு அப்படி வந்து எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் அப்படி கூப்பிடுவாங்க. அந்த ஸ்டைல் எல்லாம் அப்படி தானே. அது நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவீங்க, ரஜினி சார் மாதிரி தான் பண்ணுவீங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் இந்த ட்ரெஸ்ஸிங்கு அந்த மாதிரி எல்லாம் அப்போது அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி சார், நீங்கள் இன்றைக்கி எங்கள் கூட இந்த ஷோவில் ஜாயின் பண்ணது. ஸோ உங்களை பற்றி வந்துட்டு பெருசாக எந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவும் வந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு இது எத்தனாவது இன்டர்வியூ சார்? ஆல்ரெடி நிறையா இன்வைட் வந்துட்டுருக்கா? இல்லை, இப்போ தானே இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ வந்து தமிழில் வந்து இது 6வது இன்டர்வியூ. ஓ சூப்பர் சார். ஓகே. ஸோ தமிழ்லனா அப்போ வேறு எந்த லாங்குவேஜ்லலாம் உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி? நிறைய கன்னடா, தெலுங்கு அங்கே இதெல்லாம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் வந்து இன்னைக்கு அங்கே கன்னடா, தெலுங்கு வந்து இன்னைக்கு தெரியாது. ஓகே. அந்த மலையாளத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு, ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ஓகே. அப்படியா? அண்ட் கண்டினியூஸாக இன்வைட் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு எல்லாம்? ஆமாம், நிறைய வந்திருக்கு, நிறைய வந்துகொண்டே இருக்கிறேன். ஓகே. ஆனால் வந்து நானும் இப்போ அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படி யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து அதுக்கு தயாராக இருக்குது. ஓகே. ஓகே. இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்க ரெடியாக இருக்கீங்க, ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே, நைஸ் சார். சார் ஆக்சுவலி வந்துட்டு அப்படியே ரஜினி சார் மாதிரி இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு சார் ரஜினி சார் தான் உங்களை மாதிரி இருக்காங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் பார்த்தேன். ஸோ இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? லைக் அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படம் பார்த்துருக்கு, நாட்டுக்கு ஒரு நல்லவன், ரஜினி சார் படம். அதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ரஜினி சார் படம் பார்த்து நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, நான் சொல்லலையா, ரஜினி சார் மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிக்டாக்லாம் வந்து வீடியோ போட்டு கொண்டிருந்தோம். நான் வந்து வீடியோ போட்டு பெட்டந்து வைரல் ஆகுவேன். ஆனால் வந்து கண்டினியூஸ் பண்ணாது. அது வந்து ஒரு என் தப்பு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியும் சொல்லுவாங்க, ரஜினி சார் மாதிரி இருக்குது அப்படி 1-2 பண்ணுவீங்க, விட்டுருவீங்க அப்படி. அது கண்டினியூ, அது வந்து கண்டினியூஸ் பண்ணது. நம்ம ஃபீல்டு வந்து வேறு ஃபீல்டு தானே. ஸோ அப்படி இருக்குது. வந்து இப்போ கொஞ்ச நாள் நான் நினைக்கிறேன் ஒரு 3 மந்த்ஸாக வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார், நைஸ் சார். நல்ல ஒரு பஞ்ச் லைன் மாதிரி சொன்னீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலி அப்போ உங்களோட ஆக்சுவல் ப்ரொஃபஷன் என்ன சார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலி? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கேரளாவில் தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவேன், இங்கே லைம் ஷெல் பிஸ்னஸ் அதான் பண்ணி கொண்டு இருக்குது. பின்ன சிறிய ஸ்டுடியோலாம் வச்சுருக்கு. அப்படி எனக்கு போய்கொண்டே இருக்குது. தேங்க்யூ. ஸோ பிஸ்னஸ் எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கு மிடில் இந்த ரீல்ஸ் இதெல்லாமும் பண்ணுறீங்க? ஆமாம்.
ஓகே. எப்படி சார் டைம்லாம் கிடைக்குது உங்களுக்கு? எங்களால ஒரு வேலை பார்த்துட்டு போயிட்டு ஒரு ரீல்ஸ் கூட நல்லா பண்ண முடியல. எப்படி பண்றீங்க? அல்ல இன்னைக்கு அதுக்கு வந்து ஜாஸ்தி டைம் ஒன்றும் வேண்டாம். எல்லாமே டக்கு அப்படியே போய்கொண்டே இருக்கு. ஓகே சார். ஆமாம் சார், ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் ப்ராப்பராக தெரியாது, ஆனால் எல்லா ரீல்ஸுமே மோஸ்ட்டாக தமிழில் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் எஃபோர்ட் போடுவீங்க? எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இதுக்கு? இது நிஜமாக சொன்னால் இதுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணாது. ஓகே. எல்லாமே கரெக்டாகவும் வராது, அதை பார்த்தா தெரியும். ஓகே. அதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ஒரு தடவை கேட்கவே தப்பாக வந்தால் ஒன்றோ ரெண்டோ தடவை அதுக்கப்புறம் வந்து போகாது, டைம் வேஸ்ட் பண்ணாது. அது அப்படியே போடுவேன். எல்லாருக்கும் தெரியும் நான் மலையாளி எல்லாம். அது இப்போ இங்கே இல்லை, அங்கே கொஞ்சம் தப்பாக வந்தாலும் யாரும் அப்படி ஒன்றும் சொல்லல தப்பு. அது பின்ன நிறைய பேர் வந்து இந்த சஜஷன்ஸ் கொடுக்க இந்த மாதிரி பண்ணு அது எல்லாமே. சரி ஓகே பார்க்கலாம், திரும்பி அந்த மாதிரி சொல்லாது. ஓகே பார்க்கலாம். ஸ்கூலில் யாரும் நம்மளை பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க, அதனால ஓகே தான். ஓகே ஃபைன் சார். சார் உங்கள் ஃபேமிலி சார், உங்கள் ஃபேமிலியில் யார் இருக்காங்க? ஃபேமிலி ஒய்ஃபு 2 குழந்தை. ஒய்ஃபு பேர் நித்யா, ஹவுஸ் ஒய்ஃபு. மூத்த பொண்ணு வந்து நிவேதிதா பேர், அவர் வந்து இப்போ +2 படித்து கொண்டு இருக்கிறேன். செகண்டு வந்து நிஹாரா, அவர் வந்து 8th. ஓகே. ஆமாம். சூப்பர் சார். சார் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நான் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒரிஜினல் லுக்கில் தான் இருக்கீங்க. ஆமாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராஸ்டிக்காக இப்போ வந்துட்டு அப்படியே ரஜினி சார் மாதிரி மாறிட்டீங்க. சார் இதில் உங்கள் ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஏன்னா இப்போல்லாம் நான் போயிட்டு நான் ஒரு ஹேர் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்டாக கட் பண்ணாலே என் பாய் ஃப்ரெண்ட் என்னம்மா அது பொமரேனியன் டாக் மாதிரி என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறான். நீங்கள் டிராஸ்டிக்காக உங்கள் ஒரிஜினல்லேருந்து மாறிட்டீங்க, என்ன அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? நான் வந்து நான் ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஓகே. கேரளாவில் எப்படின்னா இப்போ மம்முட்டி சார் போல் ஒரு ஆள் இருக்குது, மோகன்லால் சார் போல் ஒரு ஆள் இருக்குது. இவருக்கு ஒன்றும் அதுக்கு மீத வர முடியாது. அவருக்கு வந்து பிக்சரில் வந்து கொஞ்சம் சின்ன வேஷம் எல்லாம் கிடைக்கும், ஸ்டேஜ் ஷோ எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அப்படி ஒன்றும் போதாது, வந்தால் ஹீரோவாக வரணும் அந்த மாதிரியெல்லாம் நான் யோசிச்சு கொண்டு இருந்தது. அதனால்தான் நான் வந்து இந்த ரஜினி சார் மாதிரி இருக்குது, இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணியது இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் தான், அது எனக்கு தெரியும். ஆனால் வந்து அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றுமே கிடையாது. இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊருக்கு, நம்ம சின்ன ஊர், நம்ம அங்கே இடத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு. ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு. நான் வந்து இதுதான் ஒரிஜினல். அப்போ நான் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, நீ இது கண்டினியூ பண்ணுங்க. அப்படிதான் நான் இப்போ இது கண்டினியூ பண்ணியாச்சு, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறேன். நைஸ் சார். ஓகே. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு அப்புறம் மாதிரியே தான் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ அவரோட ஒரிஜினல் ரீல்ஸ்ன்னு பண்ணுறதில்ல, நீங்கள் வந்துட்டு மற்றவங்க சாங்ஸையும் எடுத்து ரஜினி சார் ஸ்டைலில் பண்ணுறப்போ பார்க்கவே வந்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்குது, ரஜினி சார் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. வெரி நைஸ் சார். அது வந்து நான் இப்போ எல்லாருக்குமே ரஜினி சார் போல இருக்கணும் ஒரு ஆள், அவ்வளோதான் தெரியும். ஓகே. என் பேர் ராஜேஷ், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி இருக்கனாலும் இன்னும் ஆளுன்னு தெரியணும். அதனால்தான் நான் வந்து இப்போது இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே. இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஆளுகள் வந்து செல்ஃபி எடுக்கிற அதெல்லாம் இன்றைக்கி கிடைச்சோண்டே இருக்குது, ரொம்ப அன்பு கிடைக்கிற. ஆனால் வந்து இது இன்னும் ஆள் என்ன தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக இப்போ ஆமாம், கண்டிப்பாக நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நான் நிறைய பார்த்தேன் உங்கள் ப்ரொஃபைலில், அண்ட் உங்கள் கூட நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல. அப்போ நீங்கள் அதை என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் அவங்க பேசுகிறாங்க உங்ககிட்ட, அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்போ உங்கள் ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணுறீங்களா? லைக் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட மோஸ்ட்டாக? முன்னாடி வந்து ரொம்ப அது ப்ராப்ளம். ஆனால் வந்து எல்லாரும் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி அங்கேருந்து மாறி போயிட்டு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. முன்னாடி வந்து ஓகே, எல்லாரும் வந்து உங்களை பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட போகும்போது எல்லாருமே பார்க்கும். அது அவருக்கும் வந்து கொஞ்சம் நம்ம அடுத்து நிற்காது, அவர் வந்து கொஞ்சம் மாறி அந்த மாதிரியெல்லாம்
என் மனசில் இருக்குது. ஓகே. ஆனால் வந்து அது ஒரு ப்ராப்ளமாக நம்ம லைஃப்பிலோ எங்கேயும் வராது. இன்னைக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்கிறது இது கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இப்போ வந்து அது செட் ஆகிட்டு இப்போ நான் ஓகே ஓகே நைஸ். ஓகே. ஸோ என்னதான் வந்துட்டு அதெல்லாம் தோணினாலும் இப்போ ஃபைன் ஆல் இல்லை ஓகே. இப்போ வந்து எல்லாரும் யாரும் வந்து ஒரு பேடு அந்த மாதிரி ஒன்றும் சொல்லாது. எல்லாருக்கும் பெரிய இஷ்டம். என்ன சொல்கிறது தமிழில் அன்பு. ரஜினி சார்னு என்னென்னலாம் கிடைக்குமே அதெல்லாம் இன்னைக்கு வந்து கிடைச்சு கொண்டு இருக்குது. ஓ நைஸ் சார். அது சும்மா நான் ஒன்றும் இப்போயும் பாருங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணியிருக்கு. ஒன்றும் பண்ணாத வந்து இந்த மாதிரி உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறது இதுதான் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறது. ஒரு பயங்கர லெக்கு தான். அதான் கரெக்ட். ஓகே சார். ஸோ ஈவெண்ட்லலாம் கூட கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருந்திருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே மாற்றி ஒரு மாதிரி ஒரு ஃபேமஸாக ஒரு கெஸ்டெல்லாம் போகிறீங்க. எப்படி நீங்கள் இதை ஹவு மச் யூ என்ஜாய் இட் ஆர் எல்ஸ் இதை எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களுக்கு? இது வந்து நான் என்ஜாய் பண்ணுறதுனேக்காலும் கூடுதல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்த்து கொண்டிருக்கணும். நம்ம கிராமம், இந்த கிராமத்தின் பேர் குட்டந்துருத்து. சின்ன கிராமம். ஆமாம், சின்ன கிராமம். அதுதான் ஒரு சின்ன கிராமம். അവിടെ எல்லாம் இருக்கிற ஆளுகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போது அதுதான் நம்ம மெயின். அங்கே தான் மெயின். அப்போ இவருக்கு எல்லாமே இதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் நீ கண்டினியூ பண்ணுங்க. அப்படி தான் நான் மீண்டும் இதெல்லாம் சரி அப்படி இப்படி ஆயிருக்கு. அது வந்து இந்த சீஃப் கெஸ்டாக போகும்போது நான் ஒரு அந்த லுலு குரூப்புன்ற ஒரு சீஃப் கெஸ்டாக மட்டும்தான் போயிருக்கு. அதில் வந்து ரஜினி சார் சொன்னால் எப்படி ஒரு இது கிடைக்கும் அதே அளவில் வித் பாடி கார்டு எல்லாமே அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரௌடு பயங்கரமான இது. அங்கே நானும் தான் ஆள் அங்கே இல்லை. ஃபுல்லாக அது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்கீங்க? இல்லை இப்போ நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஓ நைஸ் சார், சூப்பர் சார். இது கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம் நாங்கள். தேங்க்யூ. ஸோ ஏன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது, நாளைக்கே படத்துலையும் நடிக்கிறாங்க. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் இது வேலையை. இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேம் கிடச்சிருக்கு. ஸோ சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணி போகிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியும். நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க? அண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கோல் வச்சுருக்கீங்களா? இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் ஆக போகிறேன்? இல்லை நான் வந்து இது சொல்லும்போது எப்படின்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கி வந்து நான் முதல்ல எங்கே இந்த கனவில் இது எல்லாம் சொல்கிறது இன்றைக்கி ரஜினி சார்னு ரொம்ப பிடிக்கும். ஆகணும்னா ரஜினி சார் மாதிரி ஆகணும். அப்போ இப்போ வந்து ரஜினி சார் மாதிரி ஆகிருக்கு. இனி வந்து ரஜினி சார் போல் ஆக்ட் பண்ணணும். அதனால தான் அதுக்காக வெயிட் பண்ணுறது.